இதான் இலை. ஏதோ ஓடுதுண்ணா. முயல் முயல் ஓடுது பாருங்க. பயந்தே போயிட்டுடா. இப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இது இப்போ இருக்கிற ஸ்டேஜா? இல்லை இல்லை, அதுதான் இருக்கிற ஸ்டேஜ். இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் இருக்கும். அந்தாண்ட இருக்கிறது. ஆமாம். ஓ, அதில் வளைஞ்சு அப்படியே தெரியும். இதில் புல் மட்டும் தெரியுதுல்ல? ஆமாம். அதில் நெல் மேலே வந்து வளைஞ்சிருக்கு. மிஷின் தான் இல்லை கையில் எடுப்பாங்க? கையிலையும் எடுப்பாங்க சில இடத்துல. இந்த சைடு இருந்தால் பார்ப்போம். மிஷின்னா காசு. வேலை செஞ்சாலும் காசு தானே? ஆமாம் ஆமாம், காசு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கு மச்சான். எப்படா இதெல்லாம் எங்கேயா ஊர்ல எல்லாம் போய் பார்க்கணும்னா ஒரு கொஞ்ச நேரம் தூரத்துக்கு இருக்கும், கொஞ்சம் தூரத்துக்கு இருக்காது. ஏன்னா நம்ம போற இடம் அப்படி. மாடு பேர் தெரியுமாடா? காளமாடு தான் தெரியும். காளமாடு ஓகே, வேற லெவல்ல இருக்குடா. அந்த ஹம்பு, அந்த கொம்பெல்லாம் மண்ணில் முட்டி தூக்கி இருக்கு. அதான் ஒருவேளை அது இது ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாடாக இருக்குமோ? இந்த ஊர்ல இருந்து ஜல்லிக்கட்டு போவாங்கல்ல? போவாங்க. இங்கே பக்கத்தில் மணமேல் குடின்னு ஒரு இடம், அங்கே ஃபேமஸாக இருக்கும் ஜல்லிக்கட்டுலாம். ஒயிட்டு காளமாடு, பிளாக்கி. கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு, அதனால ஜூம்ல போய்ப்போம். மூச்செல்லாம் பயங்கரமா விடுது. இதெல்லாம் திரும்ப நம்ம ஃபேஸை காமிப்போம்ல. இங்கே வந்த ஒருத்தர்கிட்ட கேட்டோம், வந்து அங்கே போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேட்டோம் இது நாட்டு மாடாமா. இதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும்லடா தீபக்கு? இருக்கும் 50-60 இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு போகிறது இல்லை இதெல்லாம்? அந்த இதுதான் அது அவ்வளோ பெருசாக இருக்கு பாருடா. மூச்செல்லாம் விடுது. இதுக்கு தம்பி அங்கே ஒருத்தர் இருக்காரு, பிளாக்கி. ஐயோயோ, இது ஏதோ கன்னு நினச்சிக்கிச்சோ. பகுதா தீபக்கு? ஒரு சீரி விடுங்க. எட்ரா வண்டி, ரொம்ப நேரம் இங்கே பாக்குதுடா. ஓடிடலாம் வா, போமா. பாய் பாய். கட்டி இருந்த மாடெல்லாம் அவுத்து விட்டாங்க. அவுத்து இருக்க மாதிரி இருக்குது. அடிச்சு தூக்கிடுமோ? அது பேர் ஆல்ரெடி ஒன்று தூக்கி கொம்ப காணும். இதெல்லாம் இந்த ஏர் உள்ள தலைவன் போறாம இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இருக்க வண்டி வெஹிக்கிள் இதுதான். எதையுமே சொல்லவே கிடையாது. சுசுகி செமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. இப்போ நம்ம முந்திரி மரத்துக்கு போயிட்டுருக்கோம். இதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முந்திரி மரம். நம்ம இப்போ காமிச்சோம்ல, பார்த்துருப்பீங்க. அந்த காய் பழம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம், நம்ம லக் இருக்கான்ட்டு. பழம் இருந்தால் நல்லாயிருக்கும். டைம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 மணி இருக்கும். யாரு காடுன்னு தெரியல, ஆனால் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். பழம் இருந்தால் அவங்களுக்கு காமிக்கிறோம். இதோ இதுதான் முந்திரி மரம். பழம் இருக்காவா? இருக்காதடா, இருந்த எல்லாம் பிரிச்சிருப்பாங்கடா.
இதான் இலை. ஏதோ ஓடுதுண்ணா. முயல் முயல் ஓடுது பாருங்க. பயந்தே போயிட்டுடா. என்னடா புதர்ல இருந்து கிளம்பி ஓடுது. வேற ஏதாவது கிளம்பி இருந்து என்னடா பண்ணுவோம் தீபக்கு? முந்திரி பழம் பாக்குறதுக்கு ஒரு முயலை பார்த்தாச்சு. முயல் ஓடிச்சு, ஆனா கேமரால கவர் ஆச்சான்னு தெரியல. ரெட் சாயில்ரா ஃபுல்லாவே இல்ல. செம்மண் வேற லெவல். மண்ணில் என்னடா வேற லெவலுங்கிறியா? ஏதாவது புதுசா இருக்குல்ல பாக்குறதுக்கு. முந்திரி மரம் பழம் இல்ல, அதான் நான் இதே காமிச்சிட்டேனே. போமா. இந்த வழியா வந்துட்டு இருக்கப்போ இங்க ஒரு சின்ன டேமா மச்சா அது. மியூசிக் ஸ்லோ வயலுக்கு போறதுக்கு மாதிரி செட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேம் இதுல ரொம்ப கரெக்டா அந்த இதுல நிக்குது தண்ணி. லெவலா நிக்குது. யாரோ போனா வருமாட்டிருக்கு. தண்ணி குளிச்சா தண்ணி குடிச்சோன்னா வந்து சின்னதுதான்ல. சின்னதுதான், ஆனால் தண்ணி நல்லா ஃபுல்லாக இருக்கு. மீன்லாம் இருக்குமா அதுல? நாங்கள் பிடிக்கிறாங்களே. இது ரொம்ப நாள் வெளியே வர மாட்டிருக்கு. வெளியே வந்து அப்படியே போவோம். கரெக்டா இந்த லெவலுக்கு நிக்குதுடா தண்ணி. இங்க பாரு தீபக்கு, கொஞ்சம் கூட ஹையாகவும் இல்லை, கரெக்டா நிக்குது. யாரோ குதிச்சாங்கன்னா வெளியே வந்து இந்த வழியா போய் அந்த வழியா போட மாட்டிருக்கு. அதுக்கு அப்படியே அந்தாண்ட பார்த்தா அந்தாண்ட ஒரு குளம் இருக்கு. தண்ணி பஞ்சமே இல்லை. மழைக்கு நல்லா தண்ணி தருது. சின்ன பசங்க ஃபிஷிங் பண்ணிருக்கு. பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதில் இப்போதான் மழை, இந்த மழை பெஞ்சதுக்கு தண்ணி தேங்கியிருக்க மாட்டிருக்கு. அங்கே ஒருத்தர் வண்டி கழுவுறாரு. இந்த மாதிரிலாம் இருந்தால் குதிச்சு விளாடுவாங்களா பசங்க? ஆமாம், தண்ணி ஓடுச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா குளிக்கலாங்க. தண்ணி என்ன மங்கலாக இருக்கு. அது செம்மண் நல்லா இந்த கலரில் இருக்குது தண்ணி. அது என்னடா இந்த இதில் கட்டி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. தெரியல என்ன, அதை பார்த்தாலே பயமாக இருக்குதுடாடி. இதுக்கு பேர்லாம் இல்லை தீபக்கு? இது பேர் வல்லம்புதூர் ஏரி. இந்த இதுக்கு பேர்லாம் இல்லை. ஏரி பேர் தெரியல, வல்லம்புதூர் இந்த ஊர் பேர். போ. சார் செம்ம ஜாலியாக இருக்கானாடா தீபக்கு. இந்த போய் 6 பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த டயர் வச்சுருக்காங்க. டயர்லாம் கட்டிங்ஸ்லாம் இருக்கு. இல்லை இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம்ல, அதுக்குள்ள எத்தனை இந்த மாதிரி இது பார்த்தியா? குதிச்சு விளையாடுறதுக்குன்னா அத்தனை ஸ்பாட் இருக்கு. குதிச்சு விளையாடுறதுக்கு இவங்க தண்ணி தேக்கி வைக்கிறாங்க மச்சான். செம்ம செம்ம. அங்கே இப்போ 1/2 கிலோமீட்டர் இருக்காது, இது மாதிரி 3 பார்த்தாச்சு. பார்ப்போம். ஒன்று இருந்தால் பச்சையாக இருக்கு, இல்லைன்னா எல்லோ வயசாக இருக்கு. வண்டியில் போகும்போது எதையுமே கவர் பண்ண முடியல, செம்ம காற்றடிக்குது எதிரில். அதனால தான் நிறுத்தி கவர் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் போயிட்டுருக்கோம். நைட்டில் வந்து அங்கே லைட்லாம் போட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னான் தீபக்கு.
போயிட்டு நைட்டும் போவோம், காலையிலையும் போவோம். நைட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன்.